நீ பாடுறா பாரு அத பாரு பாரு எங்க ஐயோ 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 என்ன குதிரை இது? இது பூட்டிட்டு இல்ல கூத்து குதிரமா? இதுக்கு அர்த்தம் தெரியாது. கூத்து குதிரமா? கூத்து முட்டுங்குதுன்னு சொல்ற. கூத்து குதிரமா? டேடி என்னன்னு கேளு. என்ன நீ அத போட்டுனே. இது என்ன இந்த மாதிரி போட்டுருக்க? இது நாலு திசையிலயும் நாலு முகத்தை வச்சு நிக்குது. ஆமா. காரணம் என்னன்ற என்ன பார்த்தா நானும் அதே சுத்து ஒண்ணாட ஒண்ணு வெட்டிக்குது. இப்படி இருந்தா ஓட்டுவாங்க ரதம். எப்படி ஓட்டுறது? அப்படி நீ நினைக்கிற? ஆமா. அம்மா மேல் திசையில எதிராளி வந்து விட்டான். இந்த ஒரு புறவி தட்டினா ஒன்று இந்த மூன்று புறவி ரதம் மேலே இருக்க முடியாது. இங்க இருவரையும் கிர்ன்னு இழுத்து போகும். இந்த ஒரு குதிரை இழுத்து போகும். ஆமா. அதே மாதிரி கீழ் திசையில எதிராளி வந்து விடுவார்களா? ராத்த திருப்பது கிடையாது. உடனே நான் திரும்பி இந்த குதிரையை தட்டினால் அனைத்தையும் இது இழுத்து கொண்டு செல்லும். இந்த குதிரை கீழ் திசை பக்கம். அதே மாதிரி இது வடதிசை பக்கம். தட்டினால் வடதிசை பக்கம் இழுத்துக்கினே போகும். இது தென் திசை பக்கம். இப்படி இது அப்படி லேசா தட்டினா போதும் இழுத்து கொண்டு செல்லும். அப்ப நாலு திசையிலும் சேனைகள் வந்து இருப்பார்களே. ஆனால் துரியோதனன் கொஞ்சம் சேனையா வச்சிருப்பான், நிறைய இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? இந்த நாலு புறவையும் அப்படி இப்படி லேசா தட்டினா போதும் சொல்லும். கருத்துக்க முடியாத பானத்தை தரமாரியாக வீசிக்கொண்டே இருக்கலாம். சரி, அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டிருக்க. இத போய் சூத்து குதிரைன்றான். பாத்தியாட சொல்ல அதாவது திரும்ப வெடி போட்டுட்டாங்க. அது மாதிரி போட்டுருக்கு. நீ கிளம்பு வெடி ஊதி போச்சு. ஜெயம் உண்டாகும். நீ கண்டிப்பா கிளம்பு. சாதாரண வெடி நினைச்சு பாரு. வெட்ட வெடி. ஆமா. ஓஹோ, என்ன ஏமாத்து பாக்குறீங்களா? வெட்ட வெடி தான். நமக்கு ஜெயம் தான். போவோம். ஆனா அந்த பேடி கோடி நிபந்தனை. நான் மூணு காசு கூடாது. நான் தேட்டர்ல வந்துப்பேன். அது குதிரை வந்து சரி. பேடி என் புள்ள நீ திரும்பி பார்க்காத. அந்த கற்பூரே நாளாச்சி இல்லைங்க. திரும்புவாங்க. அம்மா வீட்டுல இருக்கிறேன். அண்ணா யாரது? நான் தானே உன் தங்கை ருத்திரி. சொல்லாத வந்துட்டு ஏன் போறேன்னு கேக்குதா? என்னமா ஏமா போகல என்னன்னு கூப்பிடுற? அம்மா உங்க ரதமால போய் கொண்டிருக்காது. அம்மா நம்மள போல் ரதம் எதிர் ரதம் வரும். அச்சமா தாளக்கூடிய அம்மா துரியோதன மன்னன் அவரு ரதத்தோட வருவாங்க. அந்த ரதம் எல்லாம் வரும்போது நீங்க போனீங்கன்னா அங்க இருக்க முடியாது. முத்து தொரா குச்சி பட்டு இதெல்லாம் வரும். அத கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் மரபாச்சி பொம்மை வச்சுக்கிறேன். அது கட்டி விளையாடுவேன்னா சரிங்களா? சின்ன தானா இது போல தான் இருக்கணும். சண்டை போடும்போது அங்க கொட்ட முத்து தூரா பட்டு பதக்கம் எல்லாம் எப்படி கொடு மரபாச்சி நான் பொம்மை ஆளாத்து கட்டி நான் ஆடுறேன் அப்படின்றது. பேடி நான் என்ன கேக்குறேன்? அது விட்டுற பாவை நாம் ஆரோவளித்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என் தங்கையா விளங்கி வரும்படியாக ருத்திரி ஆகப்பட்டது. அங்கு யுத்த களத்திலே சென்று மகடமுடி மன்னரோடு நீங்கள் போர் புரியும் தருவாயிலே அங்கு இரண்டு முடிகளும் ஒன்றோடு ஒன்று இடித்து உதிரும்படியான பட்டு தூரா முத்து பதக்கம் என்று சொல்லும்படியான மணிகள் எல்லாம் கீழே சிதறும். அது பொறிக்க வந்து கொடுங்க. நான் மரபாச்சி கட்டி விளையாட போகும்போதே கேக்குது. இது நல்ல ஜெயமா இல்ல அபஜயமா? அது என்ன தெரியுமா? நல்ல ஜெயம் உண்டு. வெற்றியோடு வருவோம். இந்த மாதிரி பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்கள் கூட்டு பேசுறதுனால அவர் என்பது கிடையாது ஜெயம். அப்ப போயினே இருக்குமா? அண்டம் நடிக்கிறவே வேடி
எங்க கூட்டிட்டு போற? எங்க எதிரியாக விளங்கக்கூடியவர்களை அடித்து பசுமந்தியை கொண்டு வருவதற்காக. அடபேடி எதிரி எங்க நீ இடம் அது பெரும்பாலை கலக்குண்ட பாடலோ அங்க போய் சண்டை போடலான்னு பார்த்தனா அந்த கும்பலை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. அங்க பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. என்ன சொல்ற? சின்ன சின்ன பசங்க வரவங்க ரத்தத்தை திருப்பு. டேய் அவள வெட்டி விரண்டு வெளி வெட்டி வந்தாயே ருத்ரபாலா. நானே ஜெயித்து கொண்டு வருவேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? இப்ப ஏன் திருப்புன்ற? ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன்? கனவு என்பன வாடுதே இந்த கைகால் வட ரெண்டு தானுதே.